பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த ஒரு சில வீடியோவில் நோ காசிப் அப்படிங்கிற புக்ல இருந்து உங்களோடு ஒரு சில காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதத்தில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அ விக்டரியஸ் கிறிஸ்டியன், ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவரின் 4 அடிப்படைகள், அது உங்களோட கூட 4 வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும், நம்ம எல்லாருமே சக்சீட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதன் மீது நமக்கு நிறைய ஆசை இருக்கு, அது தவறல்ல. ஆனால் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ, வெற்றி கொண்ட ஒரு நபரை முன்மாதிரியாக வைத்து வாழ அநேகர் விரும்புகிறதில்லை, அல்லது அநேகர் மறந்து போகிற ஒரு விஷயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு ரோல் மாடல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா செட் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஏன் தோத்து போறாங்க அல்லது ஏன் தோல்வியை தழுவுகிறார்கள் அப்படின்னா, ஜெயம் கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை என்ன பண்றதில்லை அப்படின்னு அவங்க பார்க்கறதில்லை. எனவே இந்த 4 வீடியோவில் ஒரு 4 அடிப்படைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுல ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா, இயேசுவின் பாதத்தை நோக்கி பாருங்கள். லுக் unto the feet of Jesus Christ. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம் அப்படின்னா அவருடைய கால்கள் அப்படின்னு லிட்டரலா எடுத்துக்க கூடாது. அவர் இந்த பூமியில 33.5 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த காலகட்டத்தில் அநேக கொள்கை கொண்ட நபராக வாழ்ந்தார். அவருடைய நடத்தை மற்றும் அவருடைய வழிகள், இதை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவருடைய பாதம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அல்லது முதலாவது அடிப்படை, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா அவருடைய பாதத்தை அவர் பின்பற்றின அல்லது அவருடைய வாழ்க்கையில வைத்து கொண்ட அந்த கொள்கைகளை நீங்களும் நானும் சற்று வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஆனாலும் ஒரே ஒரு பிரின்சிபலை மாற்றம் இந்த காலை நேரத்தில் இந்த வீடியோவில் நான் உங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். கோபத்தை கையாள்வது எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், சுவிசேஷத்துல வாசிக்கிறப்போ ஒரு சில வார்த்தைகள் நம்மளால வாசிக்க முடியும். இயேசு கடிந்து கொண்டார், இயேசு விசனம் அடைந்து அப்படின்னு. இதுக்கு எல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் கோபப்பட்டார் அப்படின்னு. அப்போ கோபப்படுறது பாவம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பைபிள் இதுல என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்ளும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அப்போ பைபிள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் கோபம் கொள்ளவே கூடாது அப்படின்னு பைபிள் எங்கேயுமே என்ன பண்ணல, சொல்லல. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஏன் அப்படின்னா இந்த இமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இமோஷன்ஸ் கடவுள் நமக்கு கொடுத்தது. இட் இஸ் கிவன் பை காட். அப்போ நம்மளுடைய உணர்வுகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்தது. கோபம், ஆங்கர், இட் இஸ் அன் இமோஷன், அதுவுமே கடவுள் கொடுத்தது. ஆனால் அந்த கோபத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு பைபிள் தெளிவா சொல்லுது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்டோட பிரின்சிபல் என்ன? அவர் கோபப்பட்டப்போ எப்படி அதை ஹேண்டில் பண்ணாரு? 2 வார்த்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்னு ரியாக்ட், இன்னொன்னு ரெஸ்பாண்ட். ரியாக்ட் அப்படின்னா எதிர்வினை, ரெஸ்பாண்ட் அப்படின்னா பதில் அளிப்பது. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் என்ன பண்ணல அப்படின்னா ரியாக்ட் பண்ணல, மாறாக அவர் எல்லா சூழ்நிலையும் ரெஸ்பாண்ட் பண்ணார், பதில் அளித்தார். ஒருபோதும் எதிர்வினை அவர் செய்யவில்லை. இப்ப பாருங்க, ஒரு 4 விதமான பாவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கோபம் செய்யறப்போ, கோபப்படுறப்போ நம்ம எந்த விதமான பாவம் செய்யறோம் அப்படின்னா, நம்பர் 1, நம்ம வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தைகள். இதே அதிகாரத்துல 29ஆம் வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நம்ம கோவப்படுறப்போ நம்ம வாயில இருந்து கெட்ட வார்த்தை அப்படின்னா லிட்டரலா அப்படியே எடுத்துக்க வேணாம். ஆனா அநேக நேரத்துல நம்ம வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களை சோர்வாக்குகிற டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸாக தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ வேஸ்ட் அப்படின்னு நம்ம நிறைய பேரை பார்த்து சொல்றோம். அப்போ அது ஒரு பாவமா இருக்கு. நம்ம கோவப்படுறப்ப நம்ம வாயில இருந்து நல்ல வார்த்தைகள் வருவதில்லை, இது ஒரு பாவமா இருக்கு. 2வது, கோவப்படுறப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஈஸியா கையை நீட்டிடுவோம். யார் இருக்காங்களோ நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்கள அடிச்சிருவோம். 3வது, கோபத்துல நம்ம எடுக்கிற டிசிஷன் அது எல்லாமே எப்படியோ தவறான முடிவா தான் இருக்கும். ஆனா அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துருவோம். இது ஒரு பெரிய பாவம். 4வது, எப்பவுமே பதில் அளிக்காமல் எதிர்வினை தான், இதுவும் ஒரு பாவமாக இருக்கிறது. இப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அவர் எப்பெல்லாம் கோவப்பட்டாரோ அவருடைய வாயில இருந்து என்ன வரல அப்படின்னா டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ் ஒருபோதும் வரல. மற்றவர்களை சோர்வாக்குகிற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்படவில்லை. யார் மீது அவர் என்ன பண்ணல,
கையை வைக்கல. ஒரு இடத்துல சவுக்கு எடுத்து அடிக்கிறாரு, ஆனா தரையில தான் அடிக்கிறாரு. யாரையும் அவர் என்ன பண்ணல, அடிக்கல. மூன்றாவது, கோபத்துல எந்த ஒரு டிசிஷனும் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணல, எடுக்கவே இல்லை. நான்காவது, எப்பொழுதுதான் அவர் கோபப்பட்டாரோ அப்போ எதிர்வினை அளிக்காமல் அவர் சரியான அந்த இடம் பொருள் ஏவல் அறிந்து சரியான பதில என்ன பண்ணார் அப்படின்னா அளித்தார். எனவே இந்த 4 விதமான பாவங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்வோம். கோபத்தை சரியாக நம் கையால தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்த அடிப்படையை 2வது வீடியோல பார்ப்போம். இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.